அண்மை செய்தி. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வெற்றி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ள தேர்தல் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சில உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக பன்னீர்செல்வம் 2 நாட்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த நிலையில் தற்போது திமுகவில் இணைந்த அவர் நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் வழக்கை திரும்ப பெறுவதாக இருந்தால் ஆட்சேபங்கள் கோரி அரசிதழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் வழக்கை திரும்ப பெறுவதற்கு ஆட்சேபனைகள் உள்ளனவா என்பது குறித்து அரசிதழ் அறிவிப்பு வெளியிடும்படி ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி தேர்தல் வழக்கின் விசாரணையை ஜூன் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி. அண்மை செய்தி. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வெற்றி எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ள தேர்தல் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தன்னை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சில உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக பன்னீர்செல்வம் 2 நாட்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த நிலையில் தற்போது திமுகவில் இணைந்த அவர் நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்ப பெற அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் வழக்கை திரும்ப பெறுவதாக இருந்தால் ஆட்சேபங்கள் கோரி அரசிதழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் வழக்கை திரும்ப பெறுவதற்கு ஆட்சேபனைகள் உள்ளனவா என்பது குறித்து அரசிதழ் அறிவிப்பு வெளியிடும்படி ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி தேர்தல் வழக்கின் விசாரணையை ஜூன் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.